ஹாய்ங்க. இன்னைக்கு நல்ல ஒரு க்ரீமியான பட்டர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து சிக்கனை வந்து கலந்து வச்சுட்டோம். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தயிர், உப்பு கலந்து இது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். அதை பட்டர் சிக்கனுக்கு நல்லா சிக்கன் வந்து நல்லா ஊறணும். இப்போ வந்து இதுக்கு கிரேவிக்கு மெயினாக வந்து தக்காளி வெங்காயம் வேணும். அது வந்து நம்ம பட்டர்லேயே போட்டு மொத்தம் இந்த 1 kg சிக்கனுக்கு 150 கிராம் வந்து பட்டர் எடுத்துருக்கோம். இதில் நான் எல்லாத்தையுமே போட்டு அதில் வதக்கி இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 தக்காளி, 3 வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தாளிப்புக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா எடுத்து வச்சுக்கலாம். கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட போகிறோம். பட்டர் 1 kgன்றதுனால இது பட்டர் சிக்கன்றதுனால நிறையா பட்டர் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு குறைச்சிக்கிட்டு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறதாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்லேயே தான் இப்போ அந்த ஊற வச்ச சிக்கனை வந்து நம்ம வதக்க போகிறோம். அது மாதிரி பட்டர்லேயே தான் நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தையும் வதக்க போகிறோம். இப்போ சிக்கனை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது இந்த சிக்கனை வந்து நீங்கள் எல்லாம் ஊற வைக்கணும். சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். பட்டர்லேயே நல்லா ஒரு 50% வேகணும். இது மிதமான தீயிலே வச்சு நல்லா வேக வைங்க. இதை நான் கூட சப்பாத்தி கூடலாம் பரோட்டா கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த க்ரீமியான பட்டர் சிக்கன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ திருப்பியும் பட்டர் போட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்க போகிறோம். அது 50% நல்லா குக் ஆகிடுச்சு அந்த சிக்கன். மறுபடியும் கொஞ்சம் பட்டர் போட்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் 3 வெங்காயங்க. இது கூடவே நம்ம 20 முந்திரி பருப்பு நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு 20 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். இந்த இதுலேயே தக்காளி வெங்காயத்து கூடயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன். கரம் மசாலா குறைச்சிக்கிறதா இருந்தால் கூட குறைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி 3 தக்காளி, அதையும் சாஃப்டாக வதக்கிக்கலாம். இப்போ முந்திரி நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த முந்திரி. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை மூடி போட்டு வேக விடலாம். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த முந்திரி வெந்துடும், தக்காளி வெங்காயம் எல்லாமே சாஃப்டாக குக் ஆயிரும்.
அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். அந்த வேகும்போது வெந்ததுக்கப்புறம் அதை அரைக்கும்போது கிரேவி வந்து நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு இருக்கும். திருப்பியும் பட்டர் போட்டு அந்த தாளிப்பு பிரிஞ்சி இலை, கிரேவி வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிச்சுதுங்க. அதை ஒரு தாளிப்பு போட்டாச்சு. இதில் வந்து இப்போயே உப்பு போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுங்க. அவ்வளோதான். இதை மேத்திக்கீரை அதையும் நல்லா நுணுக்கி தாராளமாக போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து வெந்தய கீரையை தான் அது காய வச்சது. கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் அதை கழுவி ஊற்றிக்கலாம். அதில் உப்பு போட்டியா? உப்பு போட்டேன். இப்போ தான் போட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிக்கன் நல்லா ஊற வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுக்கப்புறம் அந்த நம்ம ஆஃப் குக் பண்ணி வச்சு இந்த சிக்கனை வந்து போட்டு திருப்பியும் அதில் வந்து நம்ம வேக விட போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட ரொம்ப சுவையான ரெசிபி இது. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். தம்பி நீ அமைதியாக இருப்பா. நீ யார் பண்ணி? அவ்வளோதான். லாஸ்ட்டாக க்ரீமை ஊற்றிட்டு ஒரு பரட்டி விடுங்க. அப்போ தான் அந்த எல்லா பைட்ஸ்லையும் ஒரு ரிச் டேஸ்ட்டு வரும். நிறைய போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் அதில் கொஞ்சம் கால்வாசி தான் போட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நான்க்கு தான் நாங்கள் சாப்பிட்டோம். பட்டர் நானும் பட்டர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபி தாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். பாய்ங்க.